வியூவர்ஸ், உணவுநலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். எங்களுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. அமேபியாசிஸ் எண்டமீபியா ஹிஸ்டோலிட்டிகா என்ற ஒட்டுண்ணியால் உண்டாகிறது. இது அனைவரையும் பாதிக்கும் என்றாலும் வெப்பமண்டல பகுதியில் சரியான சுகாதார வசதியற்று வாழ்பவர்களுக்கே பரவலாக காணப்படுகிறது. இது மனிதர்களின் இரைப்பை குடல் வழியில் ஏற்படும் பொதுவான தொற்றாகும். அமீபியாசிஸ் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய நோயாக இருப்பதோடு தீவிரமான அமீபியாசிஸ் முக்கியமான சமூக மற்றும் பொருளியல் விளைவுகளை உண்டாக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உடனுக்குடன் எங்க சேனலோட அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்நோய் வேலைத்திறனை தற்காலிகமாக பாதிக்கும். முழு அளவில் குணமாக 2-3 மாதங்கள் ஆகலாம். அறிகுறிகள்: வயிற்றுப்போக்கு, திடீர் கடும் பெருங்குடல் அழற்சி, வயிற்று உள் ஜவ்வு அழற்சி, குடலுக்கு வெளியிலான அமீபியாசிஸ் ஆகியவை தென்படலாம். கடும் அமீபியாசிஸில் அடிக்கடி சிறிது சிறிதாக இரத்தம் கலந்த மலத்துடன் வயிற்றுப்போக்கு ஏற்படலாம். நீடித்த அமீபியாசிஸில் இரைப்பை குடல் அறிகுறிகளும் களைப்பும் எடை இழப்பும் சில சமயங்களில் காய்ச்சலும் ஏற்படலாம். ஒட்டுண்ணி பிற உறுப்புகளுக்கும் பரவும் போது புறக்குடல் அமீபியாசிஸ் உண்டாகிறது. பெரும்பாலும் கல்லீரலுக்கு சென்று கட்டிகளை உருவாக்கும். கல்லீரல் கட்டியினால் காய்ச்சலும் மேல் வலது வயிற்று பகுதி வலியும் உண்டாகும். நுரையீரல், உட்தசை, இதயம், பெருமூளை, சிறுநீரகம், பிறப்பு சிறுநீர் மண்டலம், அடிவயிற்று ஜவ்வு, தோல் ஆகிய பகுதிகளிலும் பாதிப்பு உண்டாகலாம். நோய் பரவ காரணங்கள்: எண்டமீபியா பேரினத்தை சார்ந்த பல ஓரணு சிற்றினங்கள் மனித உடலுக்குள் நுழைகின்றன. ஆனால் அவை யாவுமே நோயை உண்டாக்குவதில்லை. வளருயிரிகள் பெருங்குடலில் பெருகி கருவணுக்களாகின்றன. இவை மலத்தின் வழியாக வெளியேறி தொற்றை ஏற்படுத்தும். ஆசன வாய் வழி மனிதருக்கு மனிதர் நேரடி தொடர்பு அல்லது மலத்தால் அசுத்தம் அடைந்த உணவு அல்லது நீர் மூலம் நோய் தடுப்பு ஆற்றல் குறைவாக இருப்பவர்கள். பாலியல் பரவல்: குறிப்பாக ஆண் ஓரின சேர்க்கையாளர்களிடம் வாய்க்குத தொடர்பால் ஈ, கரப்பான்பூச்சி, எலி போன்றவற்றால் தொற்று பரவுகிறது. நோய் கண்டறிதல்: குடலுக்குள் வாழும் பிற ஓரணு உயிரிகளில் இருந்து எண்டமீபியா ஹிஸ்டோலிகாவை வேறுபடுத்தி காண வேண்டும். மலத்தில் உள்ள கருவணுக்களையும் வளர் உயிரிகளையும் நுண்ணோக்கியின் மூலம் இனங்காணுவதே ஹிஸ்டோலிகாவை கண்டறியும் பொதுவான முறை. எதிர்பொருள் கண்டுபிடித்தல்: மல பரிசோதனையில் உயிரிகளை கண்டுபிடிக்க முடியாவிட்டால் நொதி நோய் எதிர்ப்பு சோதனை புறக்குடல் நோயுள்ளவர்களுக்கு மிகவும் பயனுடையது. அமீபிக் கல்லீரல் கட்டி இருக்கும் என்ற சந்தேகம் உள்ள நோயாளிகளுக்கு எதிர்பொருள் கண்டறியப்படாவிட்டால் 7 முதல் 10 நாட்கள் கழித்து 2ஆம் மாதிரி எடுக்கப்பட வேண்டும். மூலக்கூறு கண்டறிதல்: மரபான பாலிமெரேஸ் தொடர்பினை மேற்பரிந்துரைப்புக்கான நோய் கண்டறியும் ஆய்வுகளில் நோய் உருவாக்கும் சிற்றினங்களில் இருந்த நோய் உருவாக்காத சிற்றினத்தை வேறுபடுத்தி அறிய PCR-ஐ அடிப்படையாக கொண்ட மதிப்பீடுகள் மூலம் மூலக்கூறு பகுத்தாய்வு மேற்கொள்ளப்படுகிறது. கல்லீரல் கட்டி, பெருமூளை அமீபியாசிஸ் ஆகியவற்றை கண்டறிய கதிரியல், கேளா ஒளியியல், கணினி வரைவி, காந்த அதிர்வு, பிம்ப வரையியல் பயன்படுத்தப்படுகின்றன. நோய் மேலாண்மை: அறிகுறிகளோடு கூடிய குடல் தொற்றுகளுக்கும் புறக்குடல் நோய்க்கும் மருத்துவரின் ஆலோசனைப்படி நுண்ணுயிர் கொல்லிகளை உட்கொள்ள வேண்டும். அறிகுறிகள் காட்டாத ஹிஸ்டோலிட்டிகா தொற்றுள்ள நோயாளிகளுக்கு எதிர் அமீபியா மருந்துகள் கொடுக்க வேண்டும். மருத்துவம் அளிக்காவிட்டால் 1 ஆண்டுக்குள் இவற்றுள் 4 முதல் 10% நோயாக வளரக்கூடும். அமீபிக் பெருங்குடல் அழற்சியால் ஏற்படும் சிக்கல்கள்: திடீர் கடுந்தாகம் அல்லது திசு இறப்பு, பெருங்குடல் அழற்சி, நச்சான மகா பெருங்குடல், குதயோனி புரைப்புண். அமீபிக் கல்லீரல் கட்டியால் ஏற்படும் சிக்கல்கள்: வயிற்று உள்ளுறை, நெஞ்சுக்கூடு, இதய சுற்றுச்சவ்வு ஆகியவைகளில் 2ஆம் கட்ட தொற்றுடன் அல்லது தொற்று இல்லாமல்
அகசிதைவு, உட்தசை அல்லது இதய சுற்றுச்சவ்வுக்கு நேரடி பரவல், மூளைக்கட்டி உருவாதல் மற்றும் பரவுதல். தடுப்பு முறை நீரை வடிகட்டுதலும் கொதிக்க வைத்தலும் வேதிப்பொருட்களை விட அமீபியாவை கட்டுப்படுத்துவதில் அதிக பலன் அளிக்கின்றன. பாதுகாப்பான உணவு. சமைக்கப்படாத பழங்களையும் காய்கறிகளையும் சுத்தமான நீரில் கழுவ வேண்டும். பழங்களின் தோலை அகற்ற வேண்டும். காய்கறிகளை வேக வைத்து உண்ணவும். ஈ கரப்பான் பூச்சிகளை கட்டுப்படுத்தி அவற்றிடம் இருந்த உணவுகளையும் பானங்களையும் பாதுகாக்க வேண்டும். என்ன வியூவர்ஸ், இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க எங்க சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.